அன்று குகைகளில் வாழ்ந்த மனிதனும் வானத்தை பார்த்து வியந்தான். இன்று விண்கலங்களை அனுப்பும் மனிதனும் அதே வானத்தை பார்த்து வியக்கிறான். அதாவது இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, அறிவியல் வளர்ந்துருச்சு, அறிவு பெருகிருச்சு, கருவிகள் பெருகிருச்சு. ஆனாலும் மனிதனும் சில கேள்விகளுக்கு விடை தெரியாமலே இருக்கிறான். என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் எதிலிருந்து தோன்றியது? பிரபஞ்சத்திற்கு முடிவு இருக்கா? அதாவது அழிவு இருக்கா? அதற்கு எல்லைகள் இருக்கிறா? அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கிறான். ஆனால் இந்த கேள்விகளின் பயணம் உண்மையிலேயே பிரபஞ்சத்தை பற்றிய தேடுதல் அல்ல, மனிதன் தன்னை தேடும் பயணம். அதாவது நீங்கள் வானத்தை பார்க்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் உங்களால் அந்த வானத்தில் பார்க்க முடியும். அதனுடைய எல்லைகள் உங்களுக்கு தெரியாது. அதற்கு எல்லைகள் இல்லையானா அப்படி இல்லை. உங்களுடைய பார்வை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை பார்க்குற வரைக்கும் தான் அதனுடைய திறன் கொடுக்கப்பட்டிருக்கு, அதற்கு ஒரு எல்லை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோல் ஒரு கடலை பார்க்குறீங்க, உங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அந்த கடல் பறந்து விரிந்து இருக்கு. ஆனால் அந்த கடலின் மறுகரை உங்களுக்கு தெரிவதில்லை. அதனால் அந்த கடலுக்கு மறுகரை இல்லையானா அப்படி இல்லை. உங்களுடைய பார்வை ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே முடிந்து விடுகிறது, ஆனால் கடல் முடிவதில்லை. இதுபோல்தான் வெளி உலகத்தின் எல்லைகளைப் போலவே மனிதனின் உள் உலகத்தை பற்றி முழுவதுமாக அவனுக்கு தெரியவில்லை. மனிதனை பற்றி அவன் நான் யார், அவனுடைய எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன, அவனுடைய மனம் எப்படி செயல்படுகிறது, அவனுடைய உணர்வுகளின் ஆழம் என்ன அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல் இருக்கிறான். தன்னை பற்றியே தெரியாத மனிதன் எப்படி பிரபஞ்சத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியும்? சொல்லுங்க. விண்வெளிக்கும் மனிதனுடைய உள் உலகத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. விண்ணுலகம் எப்படி ஆழமானதோ அதே மாதிரி தான் மனிதனின் உள் உலகத்தின் ஆழமும். அதாவது ஒருவர் ஒரு பெரிய நூலகத்திற்கு போகிறார். அங்கு ஒரு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன. அதில் அவர் ஒரு சில புத்தகங்களை மட்டும் எடுத்து படிக்கிறார். படித்து முடிச்சுட்டு என்ன சொல்கிறாரு? இங்கே இருப்பது இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையா? இல்லை. அவர் அங்கே பார்த்தது அந்த நூலகத்தின் ஒரு சிறு பகுதி தான். அதே போல்தான் மனிதனுடைய அறிவால் தெரிந்து கொண்டது இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு பகுதியைத்தான். பிரபஞ்சத்தின் முழுமையை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. அதாவது ஒருவர் ஒரு மலையின் அடிவாரத்திலிருந்து இந்த மலையை பார்க்குறாரு. குறிப்பிட்ட தூரம் வரை தான் அவருக்கு தெரிகிறது. அதற்காக அந்த மலை அதோடு முடிஞ்சிடுச்சான்னு கேட்டால் இல்லை. அவர் நின்ற இடத்திலிருந்து அந்த தூரம்தான் அவருக்கு தெரிகிறது. அதுபோல்தான் மனிதனுடைய அறிவும் அனுபவமும் சிந்தனையும் அறிவியல் உபகரணமும் பிரபஞ்சத்தை நிர்ணயிக்கின்றன. ஆனால் முழுமையான உண்மை அவனுடைய பார்வைகளின் எல்லைகளை விட அது பெரியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பிரபஞ்சத்திற்கு அழிவு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது சூரியன் மறைகிறது, மறுபடியும் உதயமாகிறது, நிலவு தேய்கிறது, மீண்டும் வளர்கிறது, மரத்தின் இலைகள் உதிர்கிறது, மறுபடியும் அதே மரத்தில் இலைகளை உருவாக்குகிறது. அதாவது பருவங்கள் மாறுகின்றன, ஆனால் இயற்கையின் சுழற்சியை அது நிறுத்துவதில்லை. அதாவது ஒரு யுகம் முடிவடையலாம், ஒரு விண்மீன் சிதறலாம், ஒரு கோள் அழியலாம், ஆனால் படைப்பின் சக்திக்கு அழிவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இப்போ பிரபஞ்சத்தின் முடிவுன்னு அந்த முடிவுன்னு எதை சொல்கிறீங்க? அதாவது ஒரு நாள் முடிவடைகிறது,
மறுநாள் பிறக்கிறது. ஒரு மழைக்காலம் முடிகிறது, வெயில் காலம் பிறக்கிறது. ஒரு இரவு முடிகிறது, பகல் பிறக்கிறது. அதாவது முடிவு என்பது புதிய தொடக்கத்தின் கதவு அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு பனிக்கட்டி வெப்பத்தில் உருகுகிறது, அது மறைந்து விட்டது போல் உங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் அது தண்ணீராக மாறுகின்றது. அது அழியவில்லை, அதனுடைய வடிவம் மாறுகிறது. இதுதான் இயற்கையின் ரகசியம். அதாவது மனிதன் எதற்காக முடிவை பார்த்து பயப்படுகிறான் அப்படின்னா, அவன் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். தெரியாததை இருட்டாகவே பார்க்குறான், அதனால தான் பயப்படுறான். ஒரு சூரியன் மறைகிறது, அதற்காக அந்த நாளின் அது முடிவல்ல, அது மறுநாளின் தொடக்கம். அப்போ அது அழிவா? இல்லை, அது இயற்கையின் சுழற்சி. அது எதற்காகவுமே அது நிறுத்துவதில்லை, தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் நீங்கள் உலகம் முடிவுறுமா, இந்த பிரபஞ்சத்திற்கு முடிவு இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்பதை விட, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தீமைகளுக்கு முடிவு இருக்கா, அது எப்போது முடிவடையும் அப்படின்னு நீங்கள் அந்த கேள்வி கேட்பது தான் சரியானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உண்மையான முடிவு உலகத்தின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதை விட, உங்களுடைய கோபத்திற்கு முடிவு வருகிறதா, உங்களுடைய பேராசைக்கு முடிவு வருகிறதா, உங்களுடைய ஆணவத்திற்கு முடிவு வருகிறதா, உங்களுடைய பொய்களுக்கு முடிவு வருகிறதா, உங்களுடைய குற்றம் சொல்லும் பழக்கத்திற்கு முடிவு வருகிறதா, உங்களுடைய பொறாமைக்கு முடிவு வருகிறதா, உங்களுடைய சுயநலத்திற்கு முடிவு வருகிறதா அப்படின்னு பாருங்கள். இதற்கெல்லாம் முடிவு வரும் நாளே உங்களுக்குள்ள ஒரு புதிய பிரபஞ்சம் பிறக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது பிரபஞ்சத்தின் எல்லையை தேடி செல்லக்கூடிய மனிதனாக இருந்தாலும் கடைசியில் அவன் தனக்குள் தான் பயணித்தாக வேண்டும். என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்கும் வெளி உலகம் என்பது உங்களுடைய உள் உலகத்தின் பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய அன்பு எல்லையற்றதாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் எல்லையற்றதாக இருக்கும். நீங்கள் அன்பு நிறைந்தவராக இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எவ்வளோ ஒரு சிறியதாக இருந்தாலும் அது உங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு வெறுப்பு நிறைந்தவராக இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய அரண்மனையில் இருந்தாலும் அது உங்களுக்கு சிறையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் பிரபஞ்சத்தின் முடிவை தேடி அலையாதீங்க, உங்களுடைய அறியாமையின் முடிவை தேடுங்க. அங்குதான் அம்மாவின் சக்தி வெளிப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது நீங்கள் தேடும் பிரபஞ்சம் அம்மாவிலிருந்து தோன்றியது தான். நீங்கள் அம்மாவின் சக்தியின் ஒரு துளி தான். நீங்கள் பார்க்கும் உயிர்கள் அனைத்திலும் அம்மாவின் சக்தி தான் நிறைந்துள்ளது. உலகம் தோன்றும், உலகம் மாறும், காலம் சுழலும், ஆனால் அம்மாவின் சக்திக்கு அழிவு இல்லை, முடிவு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது படைப்பின் வடிவம் மாறலாம், ஆனால் படைப்பின் சக்தியான அம்மாவின் சக்திக்கு முடிவே இல்லை, அழிவே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அம்மாவின் சக்தியை உங்களுக்குள் உணரும் மறு கணமே உங்களுக்குள் புதிய பிரபஞ்சம் பிறக்கும்.